அண்மைச் செய்தி. திமுக ஆட்சியில் சாத்தான்குளம் நிகழ்வுகள் அதிகரிப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். திருப்புவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும், விசாரணைக்காக உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள விதிகளை மதிக்காத காவல்துறையினர் இளைஞரை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக ஆட்சியிலே சாத்தான்குளம் பாணியிலான கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். திருப்புவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், மனசாட்சி இருந்தால் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் குறிப்பிட்டு பதிவினை வெளியிட்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டிருக்கின்றார். மனித உரிமைகளை சிறிதும் மதிக்காமல் முதலமைச்சர் தலைமையிலான காவல்துறை இளைஞரை அடித்தே கொலை செய்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், திருப்போணம் அருகே இருக்கக்கூடிய மடப்புறம் கிராமத்தில் கோவிலுக்கு வந்த மருத்துவர் ஒருவர் தன்னுடைய மகிழ்வுந்தில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகைகளை காணவில்லை என்று அளித்த புகாரின் அடிப்படையில் தான் அந்த இளைஞர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். கண்மூடித்தனமாக அடிக்கப்பட்டிருக்கின்றார், அதில் உயிரிழந்திருக்கின்றார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படுபவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான விதிகளை உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நிலையில் அவற்றை மதிக்காமல் தமிழக காவல்துறை செயல்படுகின்றது என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிய சாத்தான்குளம் காவல் நிலைய படுகொலைகள் எவ்வாறு நடந்தனவோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் அஜித்குமார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் படுதோல்வி அடைந்துவிட்ட காவல்துறை அப்பாவிகளை விசாரணைக்காக அழைத்துச் சென்று படுகொலை செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றது எனவும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டில் 28 பேர் காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகளாக அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சாத்தான்குளத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பதை இந்த படுகொலைகள் நினைவுபடுத்துகின்றன. இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் அப்போது இருந்த எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருந்தால், தற்பொழுது அவருக்கு மனசாட்சி இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு வலியுறுத்தியதை, அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்னர் வலியுறுத்தியதை போல இப்போது தான் பதவி விலகிக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சரை குறிப்பிட்டு அன்புமணி கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்.